அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். நான் உங்கள் சகோ இளங்கோவன். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு எனக்கு நிறைய திறமை இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கல அப்படின்னு ஏக்கப்படுற நிறைய பேரை நம்ம பார்த்துருந்துருப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எனக்கு திறமை இருக்கா இல்லையான்னு தெரியாமலே நிறைய பேர் புலம்புறவங்களும் இருப்பாங்க. இப்படியானவர்களுக்கெல்லாம் நம்பிக்கையான ஒரு பிடி அவங்களுக்கு கிடைச்சா எதை வேணாலும் மாற்றலாம் அப்படிங்கிறது தான் அவங்க முன்னாடி இருக்கிற ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் நமக்கு ஒருத்தர் நினைவுக்கு வந்தார். அவர் தான் நம்மோடு இணைஞ்சிருக்காரு. யார் அவர் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டத்தில் ஒரு 7 லட்சம் ரூபாய் கடனோடு, அதாவது ஒன் வே டிக்கெட்டோடு இங்கே சென்னைக்கு வந்தார். ஆனால் இன்னைக்கு அவருக்கு பார்த்தோம்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டு பக்கத்திலேயே அவருடைய சொந்த வீடு இருக்குங்க, போயஸ் கார்டனில். அது மட்டும் கிடையாதுங்க, தன்னை போலவே பலரை அதே போல ஒரு நம்பிக்கையான ஒரு பாசிட்டிவான மனிதராகவும் மாற்றியிருக்காரு. அவர் தான் இந்தியாவிலேயே ஒரு முன்னணியாக இருக்கக்கூடிய வெல்னஸ் கோச்சான திரு ரவி சுந்தரம். அவர் தான் நம்மோடு இன்று நேர்காணலில் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் இளங்கோ. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், ஃபிட்னஸ் கோச்சுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் நிறைய ஸ்போர்ட்ஸில் கோச் எல்லாம் இருப்பாங்க. இது என்ன சார் புதுசாக வெல்னஸ் கோச் அப்படின்னு அந்த பேரே புதுசாக இருக்குது. வெல்னஸ் கோச்னா என்ன? வெல்னஸ் கோச் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம எக்ஸாக்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதை ரீச் பண்ணணும். உணவே மருந்து, மருந்தே உணவு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ சில பல விஷயங்கள் அப்படின்னா பண்ணணும். அது பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பீப்புளும் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லைஃப் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராக முடியும். முக்கியமாக ஈட்டிங் ஹேபிட், அதுக்கப்புறமேட்டு நமக்கு ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு தூக்கம் அப்படின்னா சாலிடான தூக்கம் இருக்கணும். இது இருந்தது அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகலாம். எல்லாமே முக்கியம், நீங்கள் சொன்ன ஃபிட்னஸ் எல்லாமே முக்கியம். இல்லை, இப்போ நீங்கள் தூக்கம் அவசியம்னு சொன்னீங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தோம்னா தூக்கத்தை தொலைச்சாதான் வாழ்க்கையிலேயே முன்னேற முடியும்லாம் சொல்லிலாம் நம்ம பார்த்துருந்துருக்கோம். ஆனால் நீங்கள் தூக்கம் ரொம்ப அவசியம்னு சொல்கிறீங்க. நம்மளுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு இது எப்படி அவசியம்னு நீங்கள் சொல்கிறீங்க? தூக்கம் உண்மையிலேயே ரொம்ப அவசியங்க. அதாவது என்ன அப்படின்னா அது மிகையாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டாவது நம்ம தூங்குறது நமக்கு தெரியக்கூடாது. தூக்கம் தூங்கணும். அதுக்கப்புறம் தூக்கம் முடிஞ்சு நம்ம எந்திரிக்கணும். தூக்கம் மாதிரி ஒரு அருமையான மருந்து எதுவுமே கிடையாது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்களை அதே ரிப்பேர் அப்படின்னா பண்ணிக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்தியாவில் இன்சோமினா ப்ராப்ளம் இருக்குது. இப்போது நீங்கள் மனநிலை சரியில்லாமல் மனப்பிறழ்வில் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் தூக்கமே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா மைண்டு மென்டல் மாதிரி ஆகிடுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி தூக்கத்தை இழந்துருக்காங்க. தூக்கம் அப்படின்னா அவசியம். பரவாயில்ல, உங்களுடைய வெல்னஸ் கோச்சில் முதல்ல நல்லா தூங்குப்பா, பாதி பிரச்சனை தீர்ந்துருன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப தூங்கிடக்கூடாது. ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார். நீங்கள் இப்போ பேசுகிறப்பவே ரொம்ப நகைச்சுவையாகவும் அதே போல் நிறைய விஷயங்களும் சொல்கிறீங்க. இப்படியா இருக்கிறவங்க பார்த்தோம்னா நம்ம பொதுவாக புரிஞ்சுக்கிட்ட வரைக்குமே வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நிறைய கஷ்டங்கள்லாம் சந்திச்சுட்டு வந்தவங்களா இருப்பாங்க. நீங்களும் அதே போல தானா, இல்லை ரொம்ப இயல்பாகவே இந்த உயரத்துக்கு வந்துட்டீங்களா? இல்லைங்க, நீங்கள் முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி நான் கஷ்டம் அப்படின்னா எப்படி சொல்கிறதுங்க, அதுக்கு மேலே கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு நிலைமையிலிருந்து இந்த நிலைமைக்கு அப்படின்னா வந்திருக்கிறேன். அது ரெண்டுமே நான் தான். ஆனால் அந்த மாதிரி கஷ்டப்பட்டதுக்கும் காரணம் நான் தான். அப்புறம் அதிலிருந்து வெளியில் வரத்துக்கும் நான் தான் ஒரு பாயிண்டில் அப்படின்னா போதும் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படின்னா என் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே நானே பொறுப்பேற்றுக்கிட்டு அதிலிருந்து வெளியில் வரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் கற்றுக்கிட்டு, ரொம்ப முக்கியமான விஷயம், கற்றுக்கிட்டு அதை நான் அப்ளை பண்ண ஆரம்பிக்கும்போது என்னோடய லைஃப்பில் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஏற்பட்டது. இது எல்லோரோட வாழ்க்கையிலையும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லை, உங்கள் வாழ்க்கையில் அப்படி உங்களை ரொம்ப உலுக்கி எடுத்த பிரச்சனைன்னு நீங்கள் எதை பார்த்தீங்க? மரியாதை போயிடும். பணம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதை நமக்கு கொடுப்பாங்க. பணமும் இல்லை, நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னா தெருவில் இருக்கிற நாய்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. அதுதான் அப்படின்னா ஒரு தன்மான உணர்ச்சியை அப்படின்னா தட்டி எழுப்பக்கூடியது. அப்போ அது அப்படின்னா என்ன சொல்லுவோம், வெறி வரணும். அவமானப்பட்டம் அப்படின்னா வெறி வரும். அந்த வெறியை எடுத்துக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணணும். எனக்கு 7 லட்ச ரூபா கடன் எல்லாமே அப்படின்னா ரொம்ப பாதித்து ஒரு மரியாதை இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போகும்போது நான் அப்படின்னா என்ன சொல்கிறதுங்க, அவங்களுக்கு நான் யாருங்கிறத அப்படின்னா நான் ப்ரூவ் பண்ணணும். அந்த ப்ராசஸில் அந்த வெறி வந்தது பார்த்தீங்களா,
அதில் வந்துட்டு நம்மளால் முடியாத விஷயங்கள் கற்றுக்கிறது பண்ணுறது இது எல்லாமே நம்மளால் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ண முடியும். நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இது இருக்காது. அவங்க அந்த பிரச்சனைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிரச்சனைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒன்று கவலைப்படுவாங்க, இல்லாட்டி பயப்படுவாங்க. இதில் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இல்லைங்கோ இப்போது கவலைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு கவலை இருக்குது, ஏதாவது ஒன்று பணம் இல்லை ஹெல்த் சம்மந்தமாக உறவுகள் சம்மந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் கவலைப்படுறதுனால உங்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, ரெண்டு தானே இருக்குது. இப்போ உங்களால் பிரச்சனையை தீர்க்க முடியாது அப்படிங்கும்போது அதுக்காக ஏன் நீங்கள் கவலைப்படணும்? பிரச்சனை தீர்க்க முடியாது இல்லையா? ஆமாம். இப்போ உங்களால் தீர்க்க முடியும்னு வச்சுக்கோங்க, தீர்க்க முடியும்னு தெரிஞ்சிருது இல்லை, அப்போ அதுக்குள்ளே இறங்கி வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணணும். நீங்கள் அந்த மைண்டு இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இதில் இருக்கணும், ப்ரெசன்ஸில் இருக்கணும். கவலைங்கிறது வந்துட்டு முடிஞ்சதை பற்றி யோசிக்கிறோம், பயம் அப்படிங்கிறது இனிமேல் நடக்க போகிறத பற்றி இருந்து யோசிக்கிறோம். இது நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்குறதில்ல. ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நம்மளோட பேரண்ட்ஸோ வாழ்க்கையை நடத்தக்கூடிய கல்வியை வந்துட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்காதோட விளைவு இந்த சஃபரிங் வந்துட்டு இருக்குது. உண்மையில் என்ன பார்த்து கேட்குறாங்க, எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஆனீங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், நீ இவ்வளோ கஷ்டத்தில் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, இதிலிருந்து வெளியில் வரத்துக்கு உங்களை தவிர வேறு யாராலையும் முடியாது. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும், நீங்கள் கஷ்டத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியும். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? அது வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ உங்களுடைய வெல்னஸ் கோச்சில் வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த கல்வியை கற்றுக் கொடுக்குறீங்களா? சூப்பர். ஆமாம் ஆமாம், அதுதான். நீங்கள் நமக்கு என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒவ்வொன்றே தேடி போய்கிட்டே இருப்பாங்க. நான் வந்துட்டு ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபிட் ஆகிடுறீங்க, ஆனால் கையில் காசும் இல்லை சந்தோஷமும் இல்லை. அந்த ஃபிட்னஸ் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அப்போ பணம் வந்துட்டு என்ன அப்படின்னா தேடி போயிட்டே இருக்கிறீங்க, பணம் வந்துட்டு கிடைக்குது, ஆனால் ஹெல்த்தும் இல்லை, ஹாப்பியாகவும் இல்லை. அப்போ நமக்கு என்ன அப்படின்னா கம்ப்ளீட் லைஃப் நம்மளோட மீதி நாட்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ் இப்போ கரண்ட் கண்டிஷனில் நீங்கள் என்ன இருக்கீங்களோ அதிலிருந்து நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் வந்துட்டு பண்ணணும். இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் அதை வந்துட்டு என்ன அப்படின்னா ஏற்படுத்திக்கணும். ஆனால் இது கூட நான் பொதுவாக கேட்குறேன், நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு கேட்குறதுக்கு கூட ஒரு வெல்னஸ் கோச் மாதிரியான ஒன்று தேவையா நமக்கு? அந்த நிலைமையில தான் நம்முடைய நம்மளே பண்ணலாம். இன்னொரு 100 வருஷம் ஆகும். ஏன்னா குரு இல்லாத ஆட்டம் வந்துட்டு என்ன அப்படின்னா குருட்டாட்டம். கரெக்ட். கற்றுக்காமல் நம்ம கற்றுக்கிட்டால் நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம், ஆனால் கற்றுக்காமல் நீங்கள் எதையுமே பண்ண முடியாது. அப்போ நமக்கு என்ன அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு 25 வருஷம் பின்னாடி போயிட்டீங்கன்னு அர்த்தம். கண்ணு முன்னாடி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம அந்த மாறிக்கிட்டு இருக்கிறத வந்துட்டு நம்ம பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கைட் பண்ணுறதுக்கும் டீச் பண்ணுறதுக்கும் மென்டாரிங் பண்ணுறதுக்கும் கேர் எடுக்கிறதுக்கும் ஆட்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கணும். அது நீங்கள் முடிவு பண்ணணும், நம்ம இப்படியே கஷ்டத்தில் இருக்கிறதா இதிலிருந்து நம்ம வெளியில் வரணுமா? வெளியில் வரணும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தேடணும், உங்களுக்கு என்ன வேணுமோ அது தேடுங்க. இன்னொரு பாயிண்ட் சொல்லட்டுமா, நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது உங்களை தேடிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு பாயிண்டில் வந்துட்டு என்ன அப்படின்னா முடிவு எடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடையிறதுக்கு உண்டான வேலைகளை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இது என்ன அப்படின்னா உடனே ஒரே நாளில் நடக்காது. அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம அந்த முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அது பூரா எல்லாமே கிடைக்கும். நீங்கள் சொல்கிறது எப்படின்னா வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல டீச்சர் வேணும், ஆனால் அவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரியான டீச்சர், நாங்கள் ஃப்ரெண்டு மாதிரியான ஒரு டீச்சராக இருக்கோன்னு சொல்கிறீங்க. அது நீங்கள் செலக்ட் பண்ணணுங்க. இல்லைங்க, அது ரொம்ப முக்கியமானது. உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு தவறான நபர்கள் வந்துட்டு வரவே கூடாது. ஆனால் நம்ம சமூகத்தில் நிறைய அப்படிப்பட்டவங்க தான் இருக்காங்க. அப்போ அது காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்கிறதுங்க, உங்களோட எண்ணங்கள் தான் அந்த மாதிரி பீப்புளை உங்களை அட்ராக்ட் பண்ணுது. இப்போ நமக்கு சரியில்லாத ஆட்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா கலந்து தான் இருக்கும். உங்களோட எண்ணங்களை வந்துட்டு நீங்கள் மேம்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ராங் பர்சன் வந்துட்டு என்ன அப்படின்னா வரமாட்டாங்க. நீங்கள் அது பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட உணர்வு இன்ட்யூஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா காமிக்கும், இது வந்துட்டு சரி, இது சரியில்லை, இவங்க கரெக்டு, இவங்க கரெக்ட் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரையும் நம்பணும், ஆனால் நம்பக்கூடாது. அதுவும் இந்த பேண்டமிக் அப்புறம் மனிதர்கள் வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்கிறதுங்க, ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டு அதிலிருந்து வெளியில் வந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு கெட்ட விஷயம். ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா நல்ல விஷயம் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு தானே நமக்கு அறிவு கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட சாய்ஸ் தானே. அது மாதிரி குரு வந்துட்டு என்ன அப்படின்னா தேர்ந்தெடுக்கணும். குருவை எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? நீங்கள் ஸ்டூடெண்ட் ரெடியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குரு வந்துடுவார். இங்கே இது என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டீச் பண்ணக்கூடிய டீச்சர் வந்துட்டு குரு, அவர் வந்துடுவார். புரியுது. சரி, இப்போ நான் எனக்கு ஒரு உதாரணமாக கேட்குறேன். எனக்கு நிறைய கடன் இருக்குது, நிறையா வந்துடுச்சு, ஒரு 35+ ஆகிடுச்சு.
ஏஜ்னு பார்த்தா. ஆனால் இந்த பிரச்சனையை நான் எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நான் வெல்னஸ் கோச் வரேன்னா எனக்கு என்ன நீங்கள் டீச் இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் அதை பற்றி கவலையே படாதீங்க. ஏன்னா கவலைப்படுறதுனால ஏதாவது குறைய போகுதா? கடன் வந்துட்டு குறைய போகாது. அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு 35 வயசு ஆயிடுச்சுங்கிறீங்க. 35 வயசு தான் ஆகுது உங்களுக்கு, புரியுதுங்களா? அப்போ நீங்கள் கடன் வந்துட்டு ஆனது அப்படின்னா, ஒன்று நீங்கள் பணத்தை ஹேண்டில் பண்ண மெத்தட் வந்துட்டு என்ன அப்படின்னா, பணத்துக்கு வந்துட்டு அது பணங்கிறதே தெரியாது. 2000 ரூபா நோட்டுக்கு அது 2000 ரூபா நோட்டுன்னு தெரியுமா? அதுக்கு வந்துட்டு தெரியாது. நமக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியல. நமக்கு ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் சொல்லிக் கொடுக்கல, பேரண்ட்ஸும் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. நம்மளா வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணிகிட்டு இருக்கிறோம், புரியுதாங்க? ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் 35 வயசு ஆயிடுச்சு அப்படி சொல்லாதீங்க. 35 வயசு தான் ஆகுது சொல்லுங்க. இப்போ இதில் வரத்துக்கு இந்த கடனை வந்துட்டு கட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கடனை கட்டுறதுக்காக இருந்தாலும் சரி, நமக்கு வந்துட்டு விலை அதிகமாக இருக்குது நம்ம வாங்கணும் அப்படின்னாலும் சரி, நம்மளோட இன்கம் வந்துட்டு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்கம் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறது? உங்களோட இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? நீங்கள் எங்கிட்ட கேட்கக்கூடாது, உங்ககிட்ட நீங்கள் அந்த குவாலிட்டி கொஸ்டின் வந்துட்டு கேட்கணும். என்னைக்கு நீங்கள் உங்ககிட்ட குவாலிட்டியான கொஸ்டின் கேட்குறீங்களோ அதுக்கு உண்டான வழிமுறைகள் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்கிறதுங்க, இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைன் பண்ணும். அது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அட்ராக்ட் பண்ணிடலாம். ஏன்னா என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கு. நான் இதை வந்துட்டு என்ன அப்படின்னா அப்ளை பண்ணி எனக்கு நடந்தது. நான் யாருக்கெல்லாம் நேஷ்னலாகவும் இன்டர்நேஷ்னலாகவும் சொல்லி கொடுத்துருக்கிறனோ அவங்களுக்கும் நடந்திருக்கு. யூனிவர்ஸ் வந்துட்டு காமன் பிளைண்ட், அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க தெரியும். ஓகே, நீங்கள் உங்களுக்குள்ளார கேள்வி கேட்டு இன்னைக்கு இந்த சூப்பரான ஒரு இடத்துல வந்து உட்காந்துருந்துருக்கீங்க. அதே போல் நிறைய பேரை அப்படி ஒரு சிறப்பான இடத்துல நீங்கள் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்களா? நிறைய பேரோடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிருக்கீங்களா? அவங்களுக்கு சட்டுன்னு நினைவுக்கு வர ஒரு 2-3 விஷயம் சொல்லுங்கள். நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்துட்டு என்ன அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 35 லட்சம் பேரை வந்துட்டு இந்த 23 வருஷத்தில் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் அவங்களோட லைஃப்பில் ஹெல்த்து வெல்த் ஹாப்பினஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணியிருக்கேன். இது எல்லாருக்குமே நான் பண்ண முடியுமா அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த லெவல் ரீச் பண்ணேன் இல்லையா, இதுக்கு பின்னாடி அந்த 23 வருஷம் உழைப்பு வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்குது. அது நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா கணக்கில் வச்சுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் இந்த கற்றுக்கணுங்கிற அந்த ஆர்வம் வந்துட்டு என்ன அப்படின்னா பர்னிங் டிசைர் சொல்லுவாங்க, அது உங்களுக்கு இருக்கணும். அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது, நான் வந்துட்டு நிறைய பேரோட லைஃப் வந்துட்டு சேஞ்ச் ஆனது. ஆஃபீஸ் பாயாக வந்தவர், அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு லெவலில் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கார். ஹைஎண்ட் கார் எல்லாம் வச்சுருக்காரு, பெரிய வீடு வச்சுருக்காரு, நல்ல இன்கம் வச்சுருக்காரு. சூசைட் பண்ணிக்கிற கண்டிஷனில் இருந்தவங்க, 35 லட்ச ரூபா கடன், அதிலிருந்து வந்துட்டு வெளியே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோல் ஃபேமிலி ஹெல்த்தியாக இருக்காங்க, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. அது வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது. நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ இருந்து நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் மேலே வரக்கூடிய அந்த கல்வியை, உங்கள் பிரச்சனை என்னவோ அதை தீர்க்கறதுக்கு உண்டான கல்வியை வந்துட்டு என்ன அப்படின்னா கற்றுக்கணும். அது எங்கே கற்றுக் கொடுக்குறாங்களோ, கற்றுக் கொடுக்கக்கூடிய கரெக்டான பர்சன் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஆனால் உடனே நடக்காது. அன்டில் நமக்கு அது கிடைக்கிற வரைக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணணும் முயற்சி. வந்து நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லிக் கொடுக்க ரெடி, நீங்கள் கற்றுக்க ரெடியா? இது வந்துட்டு முக்கியம். உங்களுக்கு அது இருந்ததுன்னா கற்றுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு நடக்கும். சினிமா மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே பணக்காரன் ஆக முடியாது, பிரச்சனை தீராது. எந்த ஒரு மனநிலை சூழ்நிலையில் நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் உருவாக்குனீங்களோ அதே மனநிலை சூழ்நிலையில் வந்துட்டு உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாது. அப்போ கொஞ்சம் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளை விட அச்சீவராக இருக்கிறவங்க, ரியல் அச்சீவராக இருக்கிறவங்க, நீங்கள் அதை பார்க்கணும். நிறைய பேர் இருக்காங்க. எதுவுமே நான் வேஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் நான். ஆனால் உங்களுக்கு யார் வேணுமோ அவங்ககிட்ட நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா போகணும். இப்போ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒருத்தர் வராங்க உங்ககிட்ட, அவங்க வந்த உடனே அதுலேருந்து நீங்கள் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அவங்கள நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு என்ன அப்படின்னா இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக நான் வச்சுருக்கிறேங்க ஒரு 23 வருஷமாக. எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, லாஸ்ட் 2 இயர்ஸாக பேண்டமிக் அப்புறம் ஏன்னா நிறைய எனக்கு இந்த இன்டர்வியூலாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்னை கான்டாக்ட் பண்ணுறாங்க. நான் அவங்கள என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு லைவ் செஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் பண்ணுறேன். நான் இது வந்துட்டு ஒரு 3 செஷன்ஸ் வந்துட்டு 6 ஹவர்ஸ் நானே பர்சனலாக ஒரு 2வது வருஷமாக இதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் அவங்களோட பிரச்சனைகள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸில் என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லிக் கொடுக்குறேன் நான். அதுக்கப்புறமேட்டு அவங்க என்ன தெரியுமாங்க, அங்கே நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நான் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு நான் சொல்லிக் கொடுத்து நடந்தவங்களது
நான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறேன் நான். அது வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு கொடுக்கும், நல்ல லேர்னிங் வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுக்கும். அதன் வழியாக வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க மேலே வரலாம். இது மாதிரி வந்தவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய இருக்காங்க. இப்போ என்னோட மிஷன் வந்துட்டு இந்த இன்டர்வியூ கூட நான் அக்செப்ட் பண்ணதுக்கு வந்துட்டு காரணம் 2030க்குள்ள ஒரு 1 crore ஃபேமிலி ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகணும். ரெண்டாவது அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ என்ன வேணாலும் தொழில் பண்ணட்டும், அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா முதல்ல பண்ணுறதை விட இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்குது. இதை வந்துட்டு நான் தொடர்ச்சியாக வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். அதன் வழியாக வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம போய் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. இந்த ஹெல்த்து வெல்த்து இதெல்லாம் சரி பண்ணிட்டாலே, இந்த 3 விஷயங்களை நம்ம கவனிச்சுக்கிட்டாலே நம்முடைய வாழ்க்கை முன்னேறிடும். ஆமாம், முன்ன இருந்ததோட. ஆமாம், டெஃபினட்டாக. ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி சொல்கிறதுங்க, எல்லாமே எதுக்குமே வந்துட்டு ஒரு எல்லை வந்துட்டு என்ன அப்படின்னா கிடையாது. நம்ம கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றது ஒரு எல்லை, சரியா? அதுக்கு அடுத்தது அதுக்கு மேலேயும் நம்ம போகலாம். அந்த டைமில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம யூனிவர்ஸ் மாதிரி ஆப்ரேட் பண்ணணும். நமக்கு என்ன கிடைச்சதோ அதை மற்றவங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ என்னோடய மிஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா அதுதான். எப்படி நான் கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு நான் என்ன பண்ணி நான் கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்தேனோ, அதுக்கப்புறம் என்ன மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க லைஃப்பில் மேலே வரத்துக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறோம். இது எல்லாருமே செய்யணும். ஒரு சைக்கிள் போல் ஒரு தொடர்ச்சியாக. ஆமாம், ஏன்னா இது வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்லுதுங்க, இது ரிப்பீட்டடாக வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. காலம் வந்துட்டு அதனோட தேவையை வந்துட்டு என்ன அப்படின்னா உருவாக்கும். இந்த இன்டர்வியூ கூட யாராவது பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காரணம் இல்லாமல் இவங்க இது பார்க்க முடியாது. அவங்களோட லைஃப்பில் ஏதோ ஒன்று மைண்டில் இருந்திருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை, அது வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே சிங்க் ஆகும். மேபி அது வந்துட்டு அவங்களோட லைஃப் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். ஏன்னா நம்ம லைஃப் வந்துட்டு உண்மையிலே சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்துட்டு எவ்வளோ கால அளவு ஆகும் அப்படின்னா இவ்வளோ நேரம் தான் ஆகும். ஒரே ஒரு சின்ன விஷயம் உள்ள சர்க்குன்னு இறங்குனதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிடும். அதுலேருந்து இன்னொரு வாழ்க்கை, ஏன்னா என் வாழ்க்கையிலையும் மற்றவங்களோட வாழ்க்கையிலையும் நான் பார்த்துருக்கிறேன் நான். புரியுதுங்களா? நொடி நேரத்தில் ஒரு மாற்றம். அவ்வளோதான். நல்லதும் அதே நேரத்தில் தான் நடக்கும், கெட்டதும் அதே நேரத்தில் தான் நடக்கும். ரெண்டுமே இருக்கும். இது டுயாலிட்டி. இது நான் எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும்னீங்கன்னா அது வந்துட்டு என்ன அப்படின்னா கஷ்டம். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் என்ன முயற்சிகள் நீங்கள் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், பொறுமை இருக்கணும். தோக்காமல் ஜெயிக்க முடியாது. நிறைய சீக்கிரமாக தோத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமாக ஜெயிச்சிருவீங்க. ஆனால் மிஸ்டேக் தவறு பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. ஆனால் பண்ண தவறு திருப்பி நீங்கள் பண்ணீங்கன்னா லைஃப்பில் மேலே வர மாட்டீங்க. தவறை வந்து ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கணும். அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா லெசனுங்க. அது வந்துட்டு என்ன அப்படின்னா மாறு வேஷம் பண்ணி போட்டுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னாலே அது வாய்ப்பு. எப்போ அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாய்ப்பு. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்களா, யார் வந்துட்டு மில்லியனர் மல்டி மில்லியனர் இவங்களெல்லாம் கவனிச்சு பாருங்க, நிறைய பேரோட பிரச்சனைக்கு வந்துட்டு சொல்யூஷன் கொடுக்குறோம். ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சொல்யூஷன் ஓரியன்ட் பர்சனாக இருக்கணும், ப்ராப்ளம் ஓரியன்ட் பர்சனாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள் அவங்க ஹாப்பியாகவே இருக்க முடியாது, வீட்லேயும் ஒரே பிரச்சனையாக இருக்கும். இப்போ நிறைய இந்த பேண்டமிக் அப்புறம் நிறைய குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, தற்கொலைகள் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா கொஞ்சம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களோட பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும், கற்றுக்கக்கூடிய வாய்ப்பை கிரியேட் பண்ணணும், புக்ஸை ரீட் பண்ணலாம். நல்ல சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், நீங்கள் நல்ல நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, அதில் வரக்கூடிய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் மனசு சரியில்லையா, இந்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா போட்டு பார்க்கணும். பார்க்கும்போது வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நவீனமாக நமக்கு நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு நம்மளோட பிரச்சனைகளுக்கு யூஸ் பண்ணி வெளியில் வரலாம். கண்டிப்பாக எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். இந்த பேண்டமிக் முன்னாடி பார்த்தோம்னா நிறைய பிரச்சனையானவர்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் ஏன்னா இப்போ இன்னைக்கு உலகமே அப்படி மாறிடுச்சு இல்லையா, ஊரடங்குக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கு பின்னாடி அப்படின்னு மாறி இருக்கு. இப்போ எப்படி மக்கள்கிட்ட வந்து பிரச்சனைன்னு வராங்க, எந்த பிரச்சனை அவங்கள ரொம்ப பாதிக்குது, உங்ககிட்ட தீர்வை நோக்கி எந்த பிரச்சனையை தூக்கிட்டு வராங்க? இப்போ அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, எல்லாமே பிரச்சனை தான். முதல்ல இருந்த பிரச்சனையை விட இப்போ பிரச்சனைகள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜனங்களுக்கு வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஆனால் எதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க வெயிட்டேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுக்குறாங்கங்கிறத நம்ம பார்க்கும்போது நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அவேர்னஸும் நிறைய டெவலப் ஆகிருக்கு. முதல்ல நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பீப்புளுக்கும் இப்பயும் அவங்க வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு எல்லாத்துக்குமே அந்த ட்ரைவ் இருக்குது. ஆனால் எந்த பாயிண்ட்லேருந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. ரெண்டாவது வந்துட்டு இன்கம்மை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாமே வந்துட்டு நமக்கு நல்ல வாழ்கிறதுக்கு உண்டான நிறைய சூழ்நிலை தேவையான டெக்னாலஜி பொருள் எல்லாமே இருக்குது. அதை வாங்குறதுக்கு உண்டான காசு வந்துட்டு என்ன அப்படின்னா வேணும். செலவு பாட்டு அதிகமாகிட்டுருக்கு, விலைவாசி அதிகமாகிட்டுருக்கு. இன்கம்மை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது உறவுகளை வந்துட்டு வளர்க்கணும்.
இதில் வந்துட்டு பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா கனவு நிறைய வந்துட்டு இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்ததை விட இன்றைக்கி சூழ்நிலை வந்துட்டு ரொம்ப மாறி இருக்கு. ஆனால் நம்ம மாறுறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்டேட் ஆகலைன்னா அவுடேட்டட் ஆகிடும். இப்போ நீங்கள் சொல்கிற நிறைய பதில்களிலிருந்து பார்க்குறப்ப ஒரு நெகட்டிவான விஷயத்தில் கூட பாசிட்டிவாக பார்க்குறவங்களுடைய பார்வை சிறப்பாக இருக்கு. ஆமாங்க. இப்போது நீங்கள் இங்கே வந்துட்டு லைட் இருக்குது கரெக்டாக, எல்லாமே ஆஃப் பண்ணோம்னா இருட்டு இருக்கா இல்லையா? அப்போ இருட்டு இல்லாமல் வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இல்லாமல் இருட்டு இல்லை, ரெண்டுமே இருக்கும். அதை நீங்கள் எப்படி வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் அணுகுறீங்கிறத பொறுத்து இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மனசு வந்துட்டு என்ன அப்படின்னா விரும்பும் நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்ட்டு. அப்படிலாம் தனியாக நடக்காது, பிரச்சனைகள் வரும். அதை நம்ம ஹேண்டில் பண்ண நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்துட்டு அஸ் அ பர்சன் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா க்ரோ ஆகும். நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறைய விஷயங்களில் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்கள. அது மாதிரி நமக்கு வாய்ப்பு இருக்குது, சேலஞ்சஸ் இருக்கும். நம்ம அந்த டைமில் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளை பிஸியாக நம்ம வச்சுக்கணும். நம்ம எப்படி சொல்கிறதுங்க, இந்த எல்லா ஆர்டினரி பீப்புள் என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம பண்ணிக்கிட்டு உட்காந்துட்ருக்கக்கூடாது. என்ன பண்ணுவாங்க, டிவி பார்ப்பாங்க, மத்தியானத்தில் தூங்குவாங்க, சினிமா பார்ப்பாங்க, யூடியூப் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஏதாவது உதவிகரமாக இருந்தால் பண்ணுங்க, இல்லாட்டி ஏன் பண்ணுறீங்க? அப்போ என்ன அப்படின்னா சாய்ஸஸ் அண்ட் டிசிஷன் வந்துட்டு நம்ம கையில் தான் இருக்குது. எது நம்ம பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட சாய்ஸஸ் அண்ட் டிசிஷன். இந்த இன்டர்வியூவே உங்களோட சாய்ஸும் டிசிஷனும் என்னோட சாய்ஸும் டிசிஷனும் ரெண்டும் மேட்ச் ஆகுது. அப்போ இங்கே மேஜிக் நடக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில எல்லா நெகட்டிவிட்டிலையும் ஒரு பாசிட்டிவிட்டி பார்க்குறது ஒரு கட்டத்தில் அதுவே டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியாக அப்படி மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா? புரியல அது என்ன டாக்ஸ்? அதாவது இப்போ நீங்கள் எல்லாத்துலேயுமே சரி நம்ம பாசிட்டிவான விஷயமே பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்போ நெகட்டிவ்னு ஒன்று, அப்போ அதுக்கு நம்ம பழகிட மாட்டோமா? பாசிட்டிவ் ஓகே, ஒரு துன்பம் வருது பழகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாறிடாதா? இல்லைங்க. இப்போ உங்களுக்கு நல்லதே நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா தானே வெறுக்கவா போகிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கிறது வந்து மனநிலைங்க சமநிலையில் இருக்கும். ஏன்னா மனநிலை சமநிலையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மனசு மூலியமாக உடம்பை வந்துட்டு என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணலாம், உடம்பு மூலியமாக மனசை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். நெகட்டிவாக ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா அதுவும் ஒரு எனர்ஜி, நெகட்டிவாக இருந்தீங்கன்னாலும் அது ஒரு எனர்ஜி. ஆனால் பாசிட்டிவாக இருக்கிறது வந்துட்டு ஹை எனர்ஜி, நெகட்டிவாக இருக்கிறது வந்துட்டு லோ எனர்ஜி. நீங்கள் லோ எனர்ஜியில் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, நீங்கள் பேசுகிறீங்க, வேலை செய்கிறீங்க, அப்போ எப்படி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் நடக்கும்? நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்கிறதுங்க, பூமிக்கே பாரமாக இல்லை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும். அதை வந்துட்டு ஏற்றுக்கணும். அதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். என்ன பிரச்சனைகள் இருக்கும், பயந்து ஓடக்கூடாது. அந்த பிரச்சனைகளுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை வருதுனாலே அது வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக வருது. வாழ்க்கை வந்துட்டு பாடம் எடுக்குது, கற்றுக்கணும் நம்ம. இல்லை, இதில் தான் எனக்கு இன்னொன்று புரியுது. இப்போ நீங்கள் பாடம் எடுக்கணும்னு சொல்கிறது, உங்களுடைய பாடமே பார்த்தோம்னா காலையில் 5 மணிக்கே உங்களுடைய வகுப்பெல்லாம் தொடங்கிடுது அப்படின்னு பார்த்தேன். அது என்ன 5 மணிக்கு வகுப்பு தொடங்குறது, அதுவே ஒரு வித்தியாசமாக இருக்கு. ஆமாம். நான் வந்துட்டு என்ன அப்படின்னாங்க, காலையில் 3:50க்கு எந்திரிக்கிறேன். நைட்டு 11:30க்கு தான் நான் வந்துட்டு படுத்து தூங்குறேன். நான் வந்துட்டு இந்த ஒரு லைவ் செஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 3 செஷன் வந்துட்டு மார்னிங் பண்ணுறேன் நான். ஏன் இது மார்னிங் பண்ணுறேன் அப்படின்னா, மார்னிங்கில் தான் நல்ல விஷயங்கள் அத்தனையுமே நடக்கும், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். ஏன்னா ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சு ஒரு 2 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட டேவை டிசைட் பண்ணும், அதுதான் உங்களோட ஃப்யூச்சரை வந்துட்டு டிசைன் பண்ணும். வாழ்க்கையில் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், வாழ்க்கையில் நீங்கள் மேலே வரணும் அப்படின்னா டெய்லி காலைல 4:30 மணிக்கு எந்திரிங்க. அப்போ நான் இந்த மாதிரி நான் பண்ணுறேன். நான் இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக வேர்ல்டுலேருந்து நிறைய பீப்புள், ஏன்னா சைமல்டேனியஸாக ட்ரான்ஸ்லேஷனும் நடக்கும். உட்காந்து வந்துட்டு அவங்க அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது கற்றுக்கிறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அந்த மனநிலை வந்துட்டு சரியாக இருக்கும். காலையில் எந்திரிச்சு ப்ரொடக்டிவான வேலைகள் பண்ணணும். இப்போ இந்த 3 நாள் செஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கண்டினியூஸாக பண்ணுறேன். இது வந்துட்டு நிறைய பீப்புளோட லைஃப்பை வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கும்போது மகிழ் சொல்கிறாங்கல்ல, அது வந்துட்டு என்ன அப்படின்னா பெரிய எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி சொல்கிறதுங்க, ஒரு பேரானந்தமாக இருக்குது. நான் பண்ணனாலும் அதில் இல்லாத சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு இதில் வந்துட்டு கிடைக்குது. அவங்களோட லைஃப்பும் சேஞ்ச் ஆகுது, எனக்கும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது. இது ஏன் பண்ணக்கூடாது? புரியுது. ஆனால் நிறைய பேருக்கு 4:30 5 மணிக்கு எழுந்திருக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. நான் அப்படியானவங்கள நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். யங்ஸ்டர்ஸை நிறைய பேர் ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறவங்களையும் பார்க்குறோம். இது என்ன அப்படின்னாங்க, நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறோமோ அப்போ இருந்தே நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். உள்ளே வந்துட்டு பண்ணிக்கிட்டோம்னா நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்பரேட்டாக சேஞ்ச் ஆகும்போது அதுவும் பெயின் இதுவும் சேஞ்ச் ஆகணும். நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் காலையில் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நேரத்தில் எந்திரிக்கணும். உங்களால் அது முடியல அப்படின்னா என்ன அர்த்தம், சீக்கிரமாக படுத்திங்கன்னா சீக்கிரமாக எந்திரிக்கலாம். நீங்கள் ஏன் நைட்டில் உங்களுக்கு என்ன வேலை, 9 மணிக்கு மேலே உங்களுக்கு என்ன வேலை, பெரிய வேலை ஒன்றும் இல்லை.
நீங்கள் உங்களை வந்துட்டு சீக்கிரமாக படுக்க வைக்கணும். காலையில் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் எந்திரிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. நீங்கள் யாருக்காக நீங்கள் பண்ணுறீங்க? உங்களுக்காக தானே பண்ணுறீங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் ஆன் ட்ராக்கில் இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கே பிடிக்கல. அப்போ உங்களுக்கே பிடிக்கல அப்படின்னா மற்றவங்களுக்கு எப்படி உங்களை பிடிக்கும் இல்லையா? ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். நல்லது அத்தனையுமே ஃபஸ்ட்டு கஷ்டமாக தாங்க இருக்கும். அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்ட் ட்ராக்கில் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். கெட்டது எல்லாமே நல்லா இருக்கும். யூடியூப் பார்க்குறது, சினிமாவை மொதல் ஷோ போய் பார்க்குறது, அதெல்லாம் இருக்கட்டும். ஈடுபாடு வந்துட்டு எதில் உங்களுக்கு இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ கூட இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் நீங்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் நிதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தேன். உங்களுடைய ட்ரஸ்ட் இல்லைங்களா? இல்லை பர்சனலாக எனக்கு 1 கோடிக்கு மேலே இல்லை, 1 கோடி. எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி சொல்கிறதுங்க, எனக்கு அந்த மாதிரி வந்துட்டு பண்ணணுங்கிறது எப்பயுமே இருக்கும். ரெகுலராக பண்ணுவோம். முதல்ல என்கிட்ட காசு இல்லை, எனக்கு யாராவது கொடுத்தா வந்துட்டு பரவாயில்லங்கிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி நான் என்கிட்ட இருக்குது, நான் வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கேட்டது எனக்காக இல்லை. இப்போ பார்க்குறாங்கல்ல, அவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னா அவங்க 4 பேருக்கு உதவி பண்ணுவாங்கல்ல. எப்பயுமே வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்கிறதுங்க, நம்ம ஈகை இசைப்பட வாழ்தல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்துட்டு ரொம்ப வாஸ்தவமான வார்த்தை. எப்பயுமே நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஏன் பண்ணுறத கஷ்டப்படுறவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாதவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பண்ணணும். அந்த காசு வந்துட்டு எனக்கு உண்மையிலே பண்ணணும்னு என் உணர்வுல ஏற்பட்டது. உடனே அவரை வந்துட்டு மீட் பண்ணி கொடுத்தேன். இது ரெகுலராக நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான். அது வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுது. உதவுறது. ஆமாம். ஏன்னா அது அப்படியே நம்ம எல்லாமே சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது. இறைச்ச கிணறு தான் வந்துட்டு நல்லா ஊறும். கரெக்ட். சரி, நீங்கள் இது போல் எவ்வளோ வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்க? அங்கெல்லாம் என்னென்ன வெல்னஸ் கோச் மூலமாக எத்தனை பேருக்கு என்ன மாற்றத்தை கொடுத்துருக்கீங்க? எனது வந்து இப்போ 2 வருஷமாக தாங்க நான் இந்த கண்ட்ரிக்கும் போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி எனது 3 ஜம்பப் பாஸ்போர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா காலி. சரியாங்க. இது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன சொல்கிறதுங்க, ஒரு 20,000 பேர் வந்துட்டு உட்காந்து பார்ப்பாங்க. நான் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்கிறதுங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சாதாரண நிலைமையிலிருந்து இந்த ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸில் இந்த லெவல் ரீச் பண்ணதுனால வேர்ல்டு வைடும் எங்களோட இதில் வந்துட்டு இருக்கக்கூடியதில் 95 கண்ட்ரீஸில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்கிறதுங்க, ஒரு டாப்பில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 100 பீப்புளில் வந்துட்டு ஒரு 12 வருஷமாக இருக்கிறேன் நான். இது யாரெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அவங்க நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது என்ன அப்படின்னா க்ரௌடுக்கு தான் சொல்லிக் கொடுப்போம். அவங்க கேட்டு அவங்களோட லைஃப் வந்துட்டு நானும் அந்த மாதிரி தானே கேட்டு தானே மற்றவங்களோட அனுபவங்களை கேட்டு சக்ஸஸ்ஃபுல்லானோ. இப்போ நார்மலாக வந்துட்டு பெர் வீக்குக்கு வந்துட்டு ஒரு 30,000 பீப்புளுக்கு நேஷனலாகவும் இன்டர்நேஷனலாகவும் ரெகுலராக பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆன்லைன் மூலமாக எல்லாமே வெர்ச்சுவலாக பண்ணிட்டோம். ஏன்னா இது வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு, நீங்கள் எது செஞ்சீங்கன்னாலும் வெர்ச்சுவலாக பண்ணுங்க. ஏன்னா கால சூழ்நிலை, நமக்கு கம்ஃபர்டபிலிட்டி பழைய மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா இனிமேல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ இன்னும் ஒரு 2 வருஷத்தில் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரெண்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க. இப்போ எனக்கு வெர்ச்சுவல் ஒன்றுமே தெரியாது, ஆனால் கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்டதோட விளைவு எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. புரியுது. உங்களை அப்படி ஏன்னா 7 லட்ச ரூபா கடனோட தான் நான் வாழ்க்கையிலுக்கு வந்தேன், நான் இங்கே வந்தேன், ஊருக்கு வந்தேன் அப்படின்னீங்க. உங்களை அப்படி யாருடைய பேச்சு உங்களை மாற்றினது? யாரோட பேச்சு மாற்றினது அப்படின்னா எனக்கு வேறு வழி இல்லை. என்னோடய சூழ்நிலை வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்கிறதுங்க, எனக்கு வந்து சாப்பாடே வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு முதல் 10 நாள். அப்போ அடிப்படையான விஷயங்களுக்கே வந்துட்டு என்ன அப்படின்னு எனக்கு பிரச்சனை. அப்போ எனக்கு வந்து என்னோடய கஷ்டம்தான் எனக்கு பெரிய பெரிய அளவில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்தது. அதுதான் பெஸ்ட்டு டீச்சர். அப்போ நம்ம வந்துட்டு அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, இதெல்லாம் டெம்பரரி, என்னோடய கிங்டம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, அது ஒரு நாளைக்கு நான் கிங் ஆவேன். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் வெளியில் என்ன பேசுகிறீங்கிறது முக்கியம் இல்லை, உங்களோட கஷ்டத்தில் இருக்கும்போது உங்கள்கிட்ட நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறது நிஜமாயிடும். அப்போ என்ன அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்போது அது அந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா வாய்ப்புகளும் ஆட்களும் அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தேவையானதும் நம்ம கண்ணில் வந்துட்டு என்ன அப்படின்னா பட ஆரம்பிக்கும். அதை வந்துட்டு என்ன அப்படின்னா பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லைங்க, இதிலிருந்து அடுத்தடுத்து எப்படிலாம் போகும், ப்ராபபிலிட்டி வந்துட்டு நிறைய இருக்கும். அப்போ நம்ம என்ன அப்படின்னா எது வந்துட்டு நமக்கு கரெக்டாக நம்ம பிரச்சனைக்கு எது தீர்வோ அதை பிடிச்சிக்கிட்டு அதன் வழியாக நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். போகும்போது நடக்கும், அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு என்ன அப்படின்னா போயிட்டே இருக்கணும். அது மாதிரி வந்துட்டு நான் புக்ஸு வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய படிப்பேன் நான். அதுக்கப்புறமேட்டு நல்ல அச்சீவர்ஸ் வந்துட்டு யார் பேசுனாங்கன்னாலும் அச்சீவர்ஸ் பொய் சொல்ல மாட்டாங்க. அதை வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க என்ன எடுத்து எப்படி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லானாங்க அதை எடுத்து நான் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுவேன். நான் வந்துட்டு காப்பி அடிப்பேன். நம்ம எக்ஸாமில் காப்பி அடிக்கக்கூடாது, டிபார் பண்ணிவிடுவாங்க. லைஃப்பில் ஜெயிக்கணும்னா ஜெயித்தவங்க என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம செய்யணும்.
செஞ்சோம்னா ஜெயிச்சிடலாம். காப்பி அடிச்சா வாழ்க்கை முன்னேறும். ஆமாம், எக்ஸாமில் போய் காப்பி அடிச்சிடாதீங்க. நம்ம அச்சீவர்ஸை பார்த்து வந்துட்டு காப்பி அடிக்கணும். காப்பி உங்களுக்கு பிடித்த அப்படியான அச்சீவர்ஸ் யாருங்க? அச்சீவர்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி சொல்கிறதுங்க, எங்களோட ஃபீல்டில் வந்துட்டு டாப் லெவலில் இருக்கக்கூடிய பீப்புள். நார்மலாக வந்துட்டு இஸ்ரேலில் இருக்காங்க, அதுக்கப்புறம் யூஎஸில் இருக்காங்க. அந்த மாதிரி பீப்புள் சாதாரணமாக இருந்தவங்க அச்சீவ் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு இன்ஸ்பிரேஷனு. அதுக்கடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்கிறது, ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்துட்டு அவங்களோட புக்ஸையும் அவங்களோட எஜுகேஷ்னல் ப்ரோக்ராமையும் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பேன். நான் பிரைன் ட்ரேசியோட புக்ஸு, ஜாக் கேன்ஃபீல்டோட புக்ஸு, பிளையர் சிங்கரு, இந்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா எஜுகேட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா மனுஷங்க வந்துட்டு என்ன அப்படின்னா முன்ன பின்ன இருப்பாங்க. புக்கு இருக்குது இல்லைங்களா, ஏமாற்றவே ஏமாத்தாது. ஒரு புக்கை நீங்கள் திறந்து நீங்கள் படித்து நீங்கள் அதில் இருக்கிறத நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். உங்கள் என்ன பிரச்சனை இருக்கோ அது சம்மந்தமாக. அதுக்கப்புறம் நீங்கள் பழைய லைஃப்குள்ளே நீங்கள் போகவே முடியாது. ஓகே. ஒரு மனிதருடைய வாழ்க்கையை மாற்றுறதுல புத்தகம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஆமாம் ஆமாம், புத்தகம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணணும். சும்மா படிச்சுட்டு தூக்கி போகிறதோட இல்லாமல் புக்கு நம்ம காலேஜ் ஸ்கூல் முடிச்சிடுறோம்ல, அதுக்கப்புறமா படிக்கிற ஹேபிட் வந்துட்டு இருக்கணும். இப்போ என்ன தெரியுமாங்க, நம்ம மொபைல்லையே வந்துட்டு நீங்கள் நம்ம தேவநேய பாவனை இருக்குது, நூலகம் இருக்குல்ல, அதுக்கு மேலே புக்கை வந்துட்டு உள்ளே வச்சுக்கலாம். எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை அது சம்மந்தப்பட்ட புக்கு இருக்குது, வாங்கி படிங்க. படித்து அதில் இருக்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஊன்றி படிக்கணும். டெய்லி வந்துட்டு என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது படிக்கிற ஹேபிட் இருந்ததுன்னா லைஃப்பில் தோற்றே போக மாட்டாங்க. என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணதில் வந்துட்டு புக்ஸ் மேஜர் ரோல் ப்ளே பண்ணது. அதுக்கப்புறம் அதுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல அச்சீவர்கிட்ட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்குறது, கிரகிச்சிக்கிறது. எண்டே கிடையாது, கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். லைஃப் லாங் லேர்னராக நம்ம இருக்கணும். இப்போ நீங்கள் பல நாடுகளுக்கு போயிருக்கீங்க. பொதுவாக நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கிற பெரும்பாலானவங்க என்ன பிரச்சனையை வந்து அதிகமாக முன்வைப்பாங்க, அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை அதிகமாக இருக்கும்? நான் சொல்லட்டுமாங்க, நம்ம இந்திய ஆளுங்க இருக்காங்களா, பர்டிகுலராக தமிழ் ஆளுங்களை நான் சொல்கிறேன். நம்மளாம் பின்னி பெடல் எடுக்கலாங்க. நம்ம வந்துட்டு உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் எங்கே உழைக்கணுங்கிறது, நம்ம வந்துட்டு நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் ஆகணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய ஆள் ஆகிற இடத்துல நீங்கள் வேலை செய்யணும். நீங்கள் இந்த வேலைக்கு போகிறது மைண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடும். ஆண்டர்பிரனர் ஆகணும். நம்ம வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளும் ஆண்டர்பிரனர் ஆகணும், நம்மளோட குழந்தைங்களும் ஆண்டர்பிரனர் ஆகணும். அது வந்துட்டு என்ன அப்படின்னா மைண்டை வந்துட்டு என்ன அப்படின்னா ஓடிட்டு, ஏன்னா இந்த வேர்ல்டை ரூல் பண்ணுறது வந்துட்டு ஆண்டர்பிரனர் தான். ஆண்டர்பிரனர் தான் எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா க்ரியேட் பண்ணுறான். எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் பிரச்சனை இல்லைங்க, எம்ப்ளாயபிளாக பீப்புள் இல்லை, தகுதி வந்துட்டு என்ன அப்படின்னா இல்லாமல் இருக்காங்க. அப்போ நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா அக்குமுலேட் பண்ணிக்கணும். நமக்கு பாப்புலேஷன் இருக்குது, நல்லா ஒர்க் பண்ணுறோம். ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்கிறதுங்க, ஒரு 2-3 லாங்குவேஜ் வந்துட்டு எல்லாருமே நல்லா பேசுகிறோம். இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா கம்மி. அதனால தான் நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனி எல்லாமே இந்தியாவுக்கு வர்றதுக்கு வந்துட்டு காரணம் என்ன, அவங்களுக்கு லேபர் சீப்பாக கிடைக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணணும். அப்போ நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளே அந்த துறையில் உள்ளே இறங்கி அதில் வந்துட்டு மாஸ்டர் பண்ணணும். பொறுமை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். நீங்கள் திரும்ப திரும்ப தொடக்கத்துலேருந்து சொல்கிறது அது 2. ஆமாம், இந்த 2 மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. பொறுமை, நம்பிக்கை. ஆமாம். பாருங்களேன், என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிடலாம் இப்படி யோசிச்சு வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்கிறதுங்க, ரெண்டாவது வந்துட்டு நம்ம முயற்சி பண்ணுவோம், அது நடக்கலை அப்படின்னா விட்டுருவோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா தொடர் முயற்சி இருக்கணும், அதுக்கு தொடர் பயிற்சி இருக்கணும். அது முடிக்கிற வரைக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓயாமல் வந்துட்டு என்ன அப்படின்னா போய்கிட்டே இருக்கணும். அதில் பிரச்சனைகள் இருக்குமா, ஈஸியாக இது இல்லை கஷ்டம்தான், ஆனால் ஒர்த்து இல்லை. அது பண்ணாமல் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு, அது பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டோம்னா அதுலேருந்து வெளியில் போயிடலாம்ல. திரும்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கஷ்டத்தை பார்த்து நீங்களே சிரிப்பீங்க. நான் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்கிறதுங்க, உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்ல. ரியலாக என்னோடய லைஃப்பில் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு நல்லா தெரியுது. நான் வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்கிறேன், நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லையா. இப்போ பார்க்குறவங்க யாருன்னு எனக்கு தெரியல, அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதில் மேலே வருவாங்கல்ல. நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கணும், அதுதானே முக்கியம். கரெக்ட். வாய்ப்பு இருக்குல்ல. உண்மை. இப்போ நீங்கள் இந்த பயிற்சி முக்கியம்னு சொல்லிங்க. இப்போ உங்களுடைய அந்த 5 மணி பயிற்சி அதுக்கு எப்படி, இப்போ ஒருத்தர் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்? அவங்க அந்த மாதிரி வந்துட்டு உண்மையிலே நான் வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சீரியஸாக இருக்கிற பீப்புள்கிட்ட மட்டும்தாங்க நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ண முடியும். இல்லாட்டி டைம் வேஸ்ட்டு. வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கணும், அதுக்காக கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். நான் வேணா அந்த என்னோடய லிங்க் வேணா கொடுக்குறேன். நான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள் அவங்க என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னாலும் அவங்கள வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த 3 நாள் இந்த லைஃப்பில் நமக்கு தேவையான இந்த ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லிக் கொடுப்பான்.
அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அப்ளை பண்ணலாம். நமக்கு எல்லாமே தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஒன்றும் எதையுமே நான் தப்பாக சொல்லலை. எல்லாமே பண்ணுங்க. 16-18 வருஷம் படிக்கிறோம், 9 to 5 ஒர்க் பண்ணுறோம், 40 வருஷம் வந்துட்டு ஒர்க் பண்ணுறோம் இல்லையா? லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு வந்துட்டு என்ன தெரியுமாங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கணும். திருப்பி நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கணும். அதுக்காக கற்றுக்கிறது 1 year தான் ப்ராஜெக்ட். 1 yearல நீங்கள் வந்துட்டு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தகுந்த இந்த உழைப்பு வந்துட்டு இருக்கணும், நம்பிக்கை தான். ஒரு வருஷத்துல நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிடலாமா? நான் தான் இப்படிங்கிற நேரத்துக்குள்ளே மாறிடுங்கிறேன்ல. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனதுன்னா 1 வருஷத்தில் முடிஞ்சிடும். எனக்கு நடந்திருக்கு. நான் 1 yearல ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வந்துட்டு பண்ணேன். நான் 1999 வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்கிறதுங்க, நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக 2000 வந்துட்டு வேர்ல்டு ரெக்கார்டே பண்ணிட்டேன். நான் அந்த ரெக்கார்டு இது வரைக்கும் யாராலையும் உடைக்க முடியல. அப்போ அது எப்படின்னா அதே ஆள் தான். அப்போ என்ன அப்படின்னா என்ன சொல்கிறதுங்க, அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வந்துட்டு ரசித்து ருசித்து இன்வால்மெண்ட்டோடு நம்ம பண்ணணும். பண்ணோம்னா அதில் எது நீங்கள் பண்ணிங்கன்னாலும் சரி, நீங்கள் நான் சொல்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்க, அதில் வந்துட்டு மேலே வருவீங்க. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, உங்கள் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும். அது நமக்கு ஒரு கடமை இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்குது. அவங்கள வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி சொல்கிறதுங்க, தங்க தட்டில் வச்சு அவங்கள வந்துட்டு பாதுகாக்கணும். பெஸ்ட்டு லைஃப் வந்துட்டு கொடுக்கணும். பெஸ்ட் அம்மாவாக இருக்கணும், பெஸ்ட் அப்பாவாக இருக்கணும். அதுதான் நல்லது இல்லையா? படித்து முடிச்சுட்டு வர, டீனேஜில் முடிச்சுட்டு வர அந்த புதிய இளைய சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்லணும்? அவங்க தாங்க சூப்பரான ஆளுங்க. நம்ம வந்துட்டு என்ன நினைக்கிறோம்னா அவங்க விளையாட்டுத்தனமாக இருக்காங்கன்னு நினைக்கிறோம். இல்லை, அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்கிறதுங்க, அவங்கள நம்ம புரிஞ்சிக்கணும். பிரச்சனை என்ன அப்படின்னா பேரண்டிங் பண்ண தெரியல. பணத்தை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல, பண்ண தெரியாமலே பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம். யாரும் சொல்லிக் கொடுக்கல இல்லைங்க. அதே மாதிரி ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணுங்கிறது பேரண்டிங் யாருக்கும் தெரியல. அப்போ அதில் வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்கிறதுங்க, அந்த கம்யூனிகேஷனில் வந்துட்டு என்ன அப்படின்னா மிஸ்கம்யூனிகேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னு ஆகிடும். குழந்தைங்கள நம்புங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு என்ன அப்படின்னா குழந்தைங்கள படிக்க வைங்க, படிக்கட்டும். ஆனால் அந்த குழந்தைங்க வந்துட்டு என்ன ஆகணும் அப்படிங்கிற அந்த உரிமை வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு கொடுங்க. அந்த சூழ்நிலையை கிரியேட் பண்ணுங்க. அவங்களுக்கு எது பிடிக்கட்டுமோ அதை வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க பண்ணிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைங்க வந்துட்டு ஒரு 18 வயசில் வந்துட்டு ஒரு ஆண்டர்ப்ரனர் ஜர்னி வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணணும். லாஸ்ட் 25 இயர்ஸில் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் மில்லியனர் வந்துட்டு சரித்திரம் கிரியேட் பண்ண மாதிரி இது வரைக்கும் எப்பயுமே கிரியேட் பண்ணல. உலகம் ஃபுல்லாக ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ கொட்டி கிடக்குது. நம்ம குழந்தைங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கட்டாயம் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணணும். பண்ணிவிட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உலகத்தில் பெரிய ஆளுங்க பண்ணுறானுங்களா, நம்ம பண்ணலாமே. 18 வயசு வந்துட்டு ரைட்டான வயசு. அவன் வந்துட்டு அதில் ஜர்னி வந்துட்டு போகும்போது பிரமாதமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் உலகத்தை ஜெயிக்கணுங்கிற மாதிரி வெறியோட கிளம்பு அப்படிங்கிறீங்க. ஆமாம், அது வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்கிறது, இலக்கு நமக்கு தெரியணும். இலக்கு இல்லாமல் எல்லாருமே பயணம் பண்ணுறாங்க. எங்கே போகணுங்கிறது தெரியணும். இப்போ எனக்கு வழி தெரிஞ்சால் தாங்க உங்களுக்கு சொல்ல முடியும். நான் 1 way ட்ரெயின் டிக்கெட்டோடு வரும்போது நீங்கள் இந்த இன்டர்வியூ எடுத்திருப்பீங்களா? நிச்சயமாக இல்லையா? ஜெயிச்சா தானே எடுக்க முடியும். ஆமாம், அப்போ ஜெயிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் மற்றவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டு பொறுமையாக இருக்கணும். ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம பேசுகிறது மற்றவங்க கேட்பாங்க. சூப்பர் சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன ஊர்லேருந்து சேலம் சொந்த ஊர் சொன்னீங்க, அங்கேருந்து இன்றைக்கி உலகம் முழுக்கவே கால் பதிச்சிட்டிங்க. குறிப்பாக நம்முடைய தமிழர்கள்கிட்ட நிறைய உழைப்பு இருக்குன்னுலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னும் புதிய இளம் தலைமுறை வந்து தன்னை வந்து எப்படி சூப்பராக மாற்றிக்க, நம்முடைய தமிழ் பிள்ளைகள் வந்து சூப்பராக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் நம்முடைய இதில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்பிக்கை இருக்கணும். நம்மளால் வந்துட்டு என்ன அப்படின்னா பெரிய ஆள் ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துட்டு நமக்கு இருக்கணும். யார் என்ன சொன்னாலும், உங்களுக்கு என்ன நடந்தாலும் இந்த நம்பிக்கையை வந்துட்டு நீங்கள் இழந்துடாதீங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ கரண்ட்டில் வந்து என்னெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு டெக்னாலஜி இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நெட்வொர்க் இல்லாத, இன்டர்நெட் இல்லாத, கனெக்ஷன் இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது. நீங்கள் குக்கிராமத்தில் கூட இருக்கும், ஆனால் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துட்டு இருக்கணும். ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம போய் உலகத்தை வந்துட்டு தொடர்பு வச்சுக்கிட்டது வந்துட்டு பழைய மெத்தட், நம்மளா ட்ராவல் பண்ணி போகிறது. இப்போ உலகத்தை வந்துட்டு உங்களோட மொபைல் ஃபோனுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னா கொண்டு வந்துடலாம். நெட்வொர்க் வந்துட்டு அப்படின்னா நல்லா இருக்கணும். உங்களை நீங்கள் எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு என்னோடய சஜஷன் வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்கிறதுங்க, வருமானத்தை உண்டாக்காத வேலைகளை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸ்டாப் பண்ணிவிட்டு வருமானத்தை உண்டாக்கக்கூடிய வேலைகளை வந்துட்டு அப்படின்னா நீங்கள் பண்ணணும். 1 வருஷம் மட்டும் ஒரு விரதம் மாதிரி இருந்து நீங்கள் செய்யுங்க. உங்களோட தலைமுறை வந்துட்டு நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. விரதம் இருந்து அற்புதமான ஃபியூச்சரை வந்து கொண்டாடுங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. சூப்பர் சார். உங்களோட நேரம் போனதே தெரில. நேரத்தோட அருமையை நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனால் இது வந்து ஒரு வகையில் ஒரு பாசிட்டிவான நேரம் தான் எங்களுக்கு. அதே போல் நம்முடைய நேயர்களுக்கும் நிச்சயமாக நீங்கள் பேசின ஒவ்வொரு விஷயமும் பயன் கொடுக்கறதா இருக்கும். குறிப்பாக இந்த வெல்னஸ் கோச்சில் வந்து நம்ம சேரணும், நம்மளும் தங்களை இணைச்சி
நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் கீழேயே நம்ம வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். அந்த லிங்க் எல்லாமே நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். அப்புறம் கருத்துரை பகுதியிலையுமே அந்த லிங்க் வந்து நம்ம பதிவு செய்கிறோம். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பெயரை நிச்சயமாக பதிவு பண்ணிக்கோங்க. சூப்பர் டூப்பரான ஒரு அற்புதமான ஃப்யூச்சரை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. சுற்றி இருக்கிற எல்லோருமே சூப்பராக மாறுறப்ப ஒவ்வொருத்தருமே சூப்பராக மாறுவாங்க. எல்லோரும் இணைந்து மகிழ்வோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி, அதாவது நம்முடைய நேயர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. எங்களுக்குமே உபயோகமாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.